வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? நெருங்க முடியாத இடத்துல வினோத்தோட ஓட்டு இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, இப்ப வியானாவுக்கும் ஓட்டு பெருசா இல்ல. திவாகருக்கு ஓட்டு இல்ல. பார்வதி கவலை கிடம் தான். சபரி அத விட மோசம். அ இவரு நம்ம கமருதீன் கொஞ்சம் மேல வந்துட்டு இருக்காரு. வியானாக்கு ஒரு டாப் 3ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் வினோத்துக்கு எப்படி அவ்வளோ ஓட்டு வந்தது? வியானா 2வது வச்சுக்கிறாங்க. 2வது நெருங்கிடுவாரா கமருதீன் இந்த வாரத்துல அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு. இத பற்றிலாம் விரிவாகவே பார்க்கலாம். அதற்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வோட்டிங் பார்த்துரலாமா? வினோத் வந்து 20.53% கிட்டத்தட்ட 56,700 ஓட்டு வாங்கி முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். வியானா வந்து 33,312 ஓட்டு. 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 26,000 ஓட்டுக்கு மேல இருக்கு. 23,400 ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அதே போல நம்ம கமருதீன் 30,863. அவங்களுக்கு வியானாக்கு ஒரு 3000 ஓட்டா 2,700 ஓட்டுன்னு வச்சுங்களேன் டிஃபரன்ஸ். ஆனா வியானா வந்து ஓரளவுக்கு நல்லா பண்றாங்க. பட் இன்னும் நெறைய கன்டென்ட் இல்லங்கிறதுனால ஓட்டு குறைஞ்சிருக்கு இந்த வாரம். அதேபோல திவாகர் 30,440 4வது இடத்துல இருக்காரு. 5வது இடத்துல பார்வதி 26,726 ஓட்டுல இருக்காங்க. விக்ரம் 26,659 6வது இடம். பார்வதி 5வது இடத்துல இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா கன்டென்ட்ங்கிற பேர்ல ஏதேதோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் நோ யூஸ் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. சபரி 24,234 ஓட்டு 7ஆம் இடம். சபரிய நம்ம நெறைய எதிர்பார்த்தோம். டைட்டில் வின்னர் ரேஞ்சுக்குலாம் சொன்னாங்களடா! அப்படின்னு பார்த்தா கடைசியில அங்க ஒண்ணுமே இல்லங்கிற மாரி இருக்கு. கெமி 10,372 ஓட்டு. கெமியும் வேஸ்ட் தான் அந்த இடத்துல. ஆமா. அதேபோல பிரவீன் 9,821 ஓட்டு. அ 9வது இடம். 10வது இடம் எஃப்ஜே 9,200 ஓட்டு. ரம்யா 9,184 ஓட்டு. துஷர் 8,714 ஓட்டு. இப்போ பிரவீன் வந்து எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, 9வது இடத்துல இருக்காரு. அவரு இன்னும் கொஞ்ச நேரத்துல 8ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்துருவாரு. கெமி, எஃப்ஜே, ரம்யா, துஷார் இவங்க தான் ரொம்ப வீக்கா இருக்காங்க. அதுவும் துஷாரும், ரம்யாவும் ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இப்ப இவன் எஃப்ஜே கூட கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு வர ஆரம்பிச்சுருச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு கெமி, எஃப்ஜே, ரம்யா, துஷார் இந்த 4 பேர்ல யார வேணாலும் வெளியில அனுப்பலாம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு சூழல். உங்களுக்கு யார் எந்த 2 பேர் வெளியில போணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா அத பத்தி நம்ம பேசுவோம். இப்ப வினோத்துக்கு ஏன் இவ்ளோ ஓட்டு? மத்தவங்களுக்கெல்லாம் ஏன் வரல? வினோத் அப்படி என்ன பண்ணிட்டாரு? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து விளையாடுறாரு. 2வது ஒரு சண்டை போட்டாலும் அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு உரிமையோட கேட்கிறாரு. டக்குன்னு மாறிடுறாரு. அவரு தன்னுடைய தவறுகளை உடனே திருத்திக்கிறாரு அப்படிங்கிறது. இப்ப கம்ருதீனுக்கும் அதே சூழல் தான். தவறு பண்ணா உடனே திருத்திக்கிறாருங்கிறதுனால தான் அவரோட ஓட்டு ஸ்டேபிளா இருக்கு. மேல வந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் பண்றதில்ல. திவாகர் அதெல்லாம் பண்றதில்லங்கிறதுனால ஓட்டுகள் குறையுது அப்படிங்கிறது தான். வினோத் தெறிக்க விட்டுருக்காரு அப்படிங்கிறது யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல் அண்ட் பை டூ எவரிஒன். மீண்டும்